விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் என்ன? விநாயகர் சிலைகளின் விற்பனை நிலவரம் எப்படி உள்ளது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வேதிப்பொருட்களை கொண்டு சிலைகளை செய்யக்கூடாது என்பது காவல்துறை விதித்துள்ள முக்கியமான கட்டுப்பாடு. அதன்படி கடல் வாழ் உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார் சிலை விற்பனையாளர் பிரகாஷ். இந்த விநாயகர் சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பதி, ஆந்திரா, கர்நாடகா அது மாதிரி சைட்லேருந்து தான் வருது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஹைதராபாடு, பெங்களூர் அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு சிலையோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து ஒரு 15000 ரூபா 20000 ரூபா வரைக்கும் ஒர்த் இருக்குது. அதில் இது எல்லாமே பேப்பர் மோல்டிங்கில் செய்யப்படுது. எல்லாமே பேப்பர் மோல்டிங்னா சிமெண்ட் பேப்பர் தான். இது எல்லாமே மைதா மாவு, அரவட்டி மாவு இதை மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. இது எல்லாமே வாட்டர் பெயிண்டிங் தான். நீங்கள் கடலில் கண்டிப்பாக போடலாம். கடலில் போட்டிங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த ஆண்டு விநாயகர் சிலை வைப்பதற்கு காவல்துறை அதிக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் ரவிக்குமார். பொதுவாக காவல்துறை விநாயகர் சதுர்த்தின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. புதிய இடங்களில் பிள்ளையார் வைக்கக்கூடாது, 5 அடிக்கு மேலே பிள்ளையார் கூடாது, இப்படி பல்வேறு விதமான நிபந்தனைகளை காவல்துறை விதிக்குது. இந்து மதத்தினுடைய வழிபாடுகளில் காவல்துறையும் நீதிமன்றமும் தலையிடுவது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்துக்களை மட்டுமே, இந்து வழிபாட்டில் மட்டுமே இவர்கள் தலையிடுகிறார்கள். குறிப்பிட்ட பாதையில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு செல்ல இஸ்லாமிய தலைவர்கள் அனுமதி அளித்தாலும் காவல்துறை அனுமதி மறுப்பதாக கூறுகிறார் ரவிக்குமார். திருவல்லிக்கேணி பொது வீதி வழியாக, அந்த நெடுஞ்சாலை வழியாக விநாயகர் ஊர்வலம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முஸ்லீம் தலைவர்கிட்ட எல்லாத்தையும் கடந்த ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்தின. அவர்கள் எந்த முஸ்லீம் தலைவரும் இதை எதிர்க்கவில்லை. அந்த ஜமாத் தரப்பில் கூட எங்களுக்கு ஆதரவு தான் தெரிவித்தாங்க. ஒரு பிள்ளையார் 10 நபர்கள் நாங்கள் பிள்ளையார் ஊர்வலம் போகிறோம், அதற்கு வரவேற்பு கொடுங்க நாங்கள் சொன்ன பொழுது கூட முஸ்லீம் தலைவர்கள் எங்களை ஆதரித்தார்கள். காவல்துறை இந்த நல்லிணக்கத்திற்கு போதிய உதவி செய்யவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். எது எப்படி இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி விழா எந்த இடையூறும் இல்லாமல் அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராஜ்குமார் மற்றும் தினேஷ் உடன் செய்தியாளர் ப. நாகராஜன்.